ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் அதிகபட்சமா வர வேகன்சிஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு தான். ஒரு நர்சிங் கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வேகன்சி ஹாஸ்பிட்டல்லேயே வெரைட்டி ஆஃப் வேகன்சிஸ் இருக்கு. அது என்னென்ன டைப் ஆஃப் வேகன்சிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ நர்சிங் முடிச்சோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் என்னென்ன வேகன்சிஸ் எல்லாம் வரும், அதாவது ஒரு லோவர் கிரேட்ல இருந்து ஹையஸ்ட் கிரேட் வரைக்கும் என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு கேண்டிடேட்டுக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் டாப் லெவல்ல இருக்கு, ஸோ எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் எதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டாப் 10 ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா தான் பார்க்க போறோம். இதுல என்ன நான் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25,000 இருந்து 30,000 வேகன்சிஸ் வந்து நர்சிங் ஆபீசர் வேகன்சி மட்டும் வருது. 25,000 இருந்து 30,000